சேலம் மாவட்டத்தில் பெத்தநாயக்கன் பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் ஒன்று இருக்குது. அந்த ஊரில் 94 வயசான ஒரு பாட்டி, ஒரு மூதாட்டி இறந்துட்டாங்க. அவங்க இறந்த உடனே அவங்க சுற்றத்தார் சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து கேக் வெட்டி பயங்கரமாக கொண்டாடி திருவிழா மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட அவங்களுடைய பிணத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதாவது, நான் இறந்துட்டா யாரும் அழுது வடியாதீங்க, யாரும் நீலி கண்ணீர் வடிக்க வேணாம், யாரும் துக்க கண்ணீர் வடிக்க வேணாம், ஒரு பெரிய சும குறைஞ்சது மாதிரி யாரும் ஓரத்தில் உக்காந்து ஒப்பாரி வைக்க வேணாம், ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, என்னுடைய மரணத்தை வெகு விமரிசையாக கொண்டாடுங்க அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் சேர்ந்து பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடி தீர்த்துட்டாங்க. இது ஓஷோ சொன்னது தான். வாழ்க்கை கொண்டாடுற மாதிரி மரணத்தை சேர்த்து கொண்டாடுங்க அப்படின்னு அவர் சொல்வார் இல்லை. அவரு சொன்னது மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய மரணத்தை அப்படிதான் கொண்டாடணும்னு சொல்லியிருக்காரு. நான் மட்டுமே இல்லை, வெகு குருக்கள் இதை வேண்டி விரும்பியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்கேயோ நீங்க ஒரு சாமியாரையோ ஒரு குருவையோ ஒரு குருக்களையோ ஒரு தீர்க்கதரிசியோ எங்கேயோ தூரத்துல தேடி போய் நீங்க ஏதோ ஆசீர்வாதம் வாங்க வேண்டாம். உங்க பக்கத்திலேயே பெத்தநாயக்கன் பாளையத்துல செத்து போன பாட்டி மாதிரி யாராவது ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க தான் வாழ்க்கைக்கு உபதேசிக்கிற மிகப்பெரிய குரு அப்படின்னு சொல்லலாம். அவங்க கிட்ட இருந்து இந்த விஷயத்தை கத்துக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும்? யாருக்கும் இருக்காதுல்ல. அதனால வாழ்க்கை கொண்டாடி தீர்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு பாருங்க, எங்க அப்பாவுக்கு காரியம் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு காரியம், அப்பா இறந்து 8வது நாள். நானா அழுதுதான் வடிஞ்சேன். அது ஒரு கொண்டாட்டமா என்னால் எடுத்துக்கவே முடியல. ஆனா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பிறகு நானும் ஒரு கொண்டாட்டமான ஒரு மனநிலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சேர்த்து கொண்டாடுங்க.